நாடார் மகாஜன சங்கம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற நாடார்கள் சங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து முக்தார் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு இதுவரையும் நடவடிக்கை எடுக்காததால் மீண்டும் சாத்தூரில் ஒரு பெரிய அனைத்து சங்கங்களையும் அரவணைத்து ஒரு 5000 பேரை வைத்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் இன்றைக்கு அந்த மனு அடுத்த அடிப்படையில் எங்களுடைய மண்டல செயலாளர் ஹரிஹரன் அவர்களை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து வழக்கறிஞர் அவர்களையும் வைத்து இன்றைய தினம் அதை பிரைவேட் கேஸாக போட்டு கோர்ட்டின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். அதன் மீது கோர்ட்டு வந்து இன்றைக்கு கணேஷ் பாண்டே அவர்கள் வழக்கறிஞர் ஆஜரானதால் அதன் மூலம் கோர்ட்டு இன்றைக்கு கண்டிப்பாக அவர் மீது காவல் நிலையத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது. அதை உங்களிடம் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதேபோல் இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து சமூகமும் மாநாடுகள் நடத்திவிட்டார்கள். நாடார் மகாஜன சங்கத்தை பொறுத்தவரையிலும் எங்களுடைய கோரிக்கைகள் என்பது தமிழகம் எங்கும் இருக்கின்ற நாடார் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. 2500 உறவின் முறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு உறவின் முறைகளிலும் இன்றைக்கு குறிப்பாக பள்ளிகள் நடத்துவதில் பல பிரச்சனைகள் சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். அதேபோல் இன்றைக்கு கோவில்கள் என்று எடுத்தோமென்றால் அறநிலைத்துறைகளுடைய கட்டுப்பாடுகள் கோவில்களுக்கு அத்துமீறி நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இன்றைக்கு பார்த்தீரென்றால் சர்ச்சுகளில் கூட மிகவும் அதிகமான சர்ச்சுகளில் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை தவறுதலாக ஒரு சூழ்நிலை வளர்ந்து கொண்டிருக்கிறது. சர்ச்சில் வளர்த்தவர்களை கூட வெளியில் தள்ளுகின்ற அளவுக்கு சர்ச்சுகளிலும் ஆதிக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் மனதில் வைத்து இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் அத்தனை பேர்களும் தமிழ்நாடு முழுவதும் இந்த 2500 உறவின் முறைகளை சந்திக்க இந்த வாரம் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்து முடித்த பின்னால் அவர்களுடைய 2500 உறவின் முறைகளையும் வருகின்ற 22ஆம் தேதி 22/3 நம்மளுடைய சேர்மத்தாய் கல்லூரியில் வைத்து ஒரு மகாநாடை நடத்த இருக்கின்றோம். 2500 உறவின் முறைகள் சார்பாகவும் நாடார் மகாஜன சங்கம் தலைமையேற்று பெரிய உறவின் முறைகள் மகுமை என்று ஆரம்பித்தவர்கள் கிறிஸ்தவ நாடார்கள் அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய மாநாடை நடத்தி தமிழக அரசிடமும் எதிர்க்கட்சி தலைவரிடமும் நாடார்களுடைய உரிமையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையாக ஒன்றை தயார் செய்ய இருக்கிறோம். ஏனென்றால் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையும் இருக்கின்ற நாடார் சங்கங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், வியாபாரிகளுக்கு என்ன பிரச்சனை, கடற்கரையோரம் மீன்பிடித்து கொண்டிருக்கின்ற மீனவ நாடார்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை எல்லாம் பட்டியலிட்டு நாங்களே ஒரு தேர்தல் அறிக்கையாக எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியிடம் சென்று சமர்ப்பிக்கின்ற பணியை இந்த வாரம் செய்ய இருக்கிறோம் என்பது அருமைக்குரிய பத்திரிகையாளர்களிடம் எங்களுடைய சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்தாற்போல் இன்றைக்கு பெரும்பத்து என்ற நாங்குநேரி தாலுகா பெரும்பத்தில் ஒரு பெரிய கலவரம் போல இன்றைக்கு ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டுவதை போல ஒரு செட்டப் போல் தெரிகிறது. அதற்கு முழு காரணங்கள் ஜாதியாக பார்க்காமல் இன்றைக்கு இருக்கின்ற போதை கலாச்சாரம் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கஞ்சாவும் தண்ணீரும் சேர்ந்த பின்னால் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் பொதுவாக நாங்குநேரி தாலுகா அந்த வள்ளியூர் வரையும் இருக்கின்ற இளைஞர்களிடம் ஜாதி மோதல்கள் இருந்து கொண்டிருந்த இடத்தில் இன்றைக்கு போதைக்கு அடிமையான இளைஞர்கள் தேவையில்லாத ஒரு வன்முறை சம்பவத்தை பண்ணியிருக்கிறார்கள். அதற்கு தமிழக அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கை என்னவென்றால் இன்றைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வழக்கம் போல் போலீஸ் என்ன செய்வார்கள் என்றால் தமிழகத்தில் இருக்கின்றவர்களை பாத்ரூமில் வலைக்கு விழுந்து விட்டார்கள் என்று காலை ஒடித்து விடுவார்கள், அல்லது 2 பேர் தப்பித்து சென்று விட்டார்கள் என்று சொல்லி என்கவுண்டர் பண்ணி விடுவார்கள். இதோடு நின்று விடாமல் இதனுடைய உண்மையான வேரை கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாணவர்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு இந்த கஞ்சா பழக்கத்தை தடுக்க முடிந்தால் அரசாங்கத்தால் தடுக்க முடியும். அதேபோல் மதுபான கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தால் எந்த மக்கள் விரும்பவில்லையோ அந்த மக்களிடம் கேட்டுவிட்டு ஒரு குறிப்பாக கிராம மக்களிடம் எல்லாம் இன்றைக்கு நாம் காந்தி ஜெயந்தி அன்னைக்கும் சுதந்திர தினத்தனுக்கும் கூட்டம் போடுகிறார்கள். அந்த கூட்டத்தில் இந்த ஊருக்கு மதுபான கடை தேவையா என்று கேட்டு மதுபான கடைகளை கொடுத்தால் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் மதுபான கடையை திறங்கள், இல்லை என்றால் மதுபான கடையை திறக்காத ஒரு சூழ்நிலை உருவானால் இந்த மாதிரி வன்முறை கலாச்சாரங்கள் நின்றுவிடும். அதனால் தமிழக அரசிற்கு நாடார் மகாஜன சங்கத்தினுடைய எங்களுடைய வேண்டுகோள்,
இன்றைய பெருமத்தில் வெற்றி பெற்றவர்கள் 3 பேர் நாடார்கள். ஒருவர் யாதவர், ஒருவர் அரிஜன ஆதி திராவிடர், ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வேலைக்கு வந்தவர்கள். அதனால் இன்றைக்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இனி வருகின்ற காலங்களில் நெல்லை மாவட்டத்தில் இதை போன்ற இந்த வன்முறை சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை என்பதை விட அங்கே இருக்கின்ற பள்ளிகளில் சென்று இந்த சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்பது நாடார் மகாஜன சங்கத்தின் வேண்டுகோளாக வைக்கிறோம். நாங்க நாடார் மகாஜன சங்கம் கல் இறக்குவதற்கு ஆதரவு இல்லை. பதநீர் இறக்கி அதை கருப்பட்டியாகவும் பணங்கள் கண்டாக விற்கின்ற ஃபேக்டரிகள் போட வேண்டும். 1967க்கு முன்னால் பனை சொசைட்டி என்பது பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சமூக நல்லிணக்கம் செய்த தலைவர்களிடம் அந்த பனை சொசைட்டி இருந்தது. அதற்கு பின்னால் அதில் வருமானம் குறைவாக இருப்பதால் அன்றைக்கு சூழ்நிலை மாற்றிவிட்டு காதி போர்டில் இணைத்து விட்டார்கள். இப்பொழுது எங்களுடைய கோரிக்கை காதி போர்டிலிருந்து வெளியில் வந்து பனை சொசைட்டி, ஏனென்றால் அன்றைக்கு சீனி 5 ரூபா, கருப்பட்டி 2 ரூபாய்க்கு விட்டது. ஆனால் இன்றைக்கு கருப்பட்டி 300 ரூபாய், சீனி 45 ரூபாய். அதனால் கருப்பட்டிக்கு விலை வந்ததால் பனை சொசைட்டிகளை மறுபடியும் சரியான முறையில் உருவாக்கினால் உண்மையிலேயே கருப்பட்டிக்கு விலை கிடைக்கும், பனைமரமும் வெட்டப்படாமல் தடுக்கப்படும் என்பது நாடார் மகாஜன சங்கத்தினுடைய கோரிக்கையாக வைக்கும். தொடர்ந்து செயல்படுது. இப்ப எங்களுடைய 2500 உறவின் முறை நாடார் மகாஜன சங்கம் பதிவு செய்யப்பட்டது. எங்கள்கிட்ட பதிவு செஞ்சிருப்பாங்க. நாங்க அவங்களுக்கு புஸ்தகங்கள்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அது 15 நாளைக்கு ஒருக்க மகாஜனம்னு ஒரு புத்தகம் வரும். இவங்களை பூரா இன்றைக்கு அழைத்து இந்த தேர்தலில் நம்மளுடைய நடவடிக்கைகள் என்ன, நம்ம சமூகத்திற்கு தேவையானதை கோரிக்கையாக வைக்கின்றோம். அதாவது இல்ல, தொகுதிகள் நாடார்களுக்கு உங்கள் கட்சியில் இருப்பவர்களுக்கு கொடுங்கள். அதிகம் 25 சீட்டுகளை நாடார்களுக்கு வழங்க வேண்டும். கொங்கு பகுதிகளில் இதுவரையிலும் நாடார்கள் அரங்கநாயகம் ஒருவர் தான் அன்றைக்கு எம்எல்ஏவாக வந்தார். கம்யூனிஸ்ட் கட்சியில் முள்ளிப்பள்ளம் ராமசாமி என்பது திருச்செங்கோடில் 1988 எலெக்ஷனில் ஜெயித்தார்கள். அதற்கு பின்னால் அந்த பகுதிகளில் நாடார்களுக்கு சீட்டு கொடுக்கப்படவில்லை. அனைத்து கட்சிகளிடம் கோரிக்கை, கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற நாடார்களுக்கு சீட்டுக்கள் 2 வழங்க வேண்டும் என்று அரசியல் விழிப்புணர்வு மாநாடு மொடக்குறிச்சியில் ஒரு 3 நாளைக்கு முன்னால் போட்டோம். அதன் மூலம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்பது அரசாங்கத்தில் கல்வியை அதிக அளவு கிறிஸ்தவ அமைப்புகளும் நாடார் அமைப்புகளும் கல்வியை வணிகம் இல்லாமல் சேவையாக செய்கிறோம். அதற்கு கல்வி அமைச்சரை எங்கள் சமூகத்திற்கு வழங்க வேண்டும். தொழில்துறை சிறு கடைகளை எல்லாம் நசுங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த சிறு கடைகளை எல்லாம் வணிகத்தில் மாற வேண்டும் என்றால் தொழில்துறையை சார்ந்த அமைச்சர்களை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பது நாடார் மகாஜன சங்கத்தின் 22ஆம் தேதி இருக்கின்ற பிரச்சனைகளையும் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துகின்ற விதமாக அந்த மாநாடு அமைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் இன்றைக்கு சுதேசி என்று வந்தவர்கள் ஆட்சிக்கு 10 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் அதை தடுக்க முடியவில்லை. நாம் அதை சுதேசி கொள்கை என்று சொல்லிதான் பிஜேபி கவர்மெண்ட்டும் வந்தது. ஆனால் இன்றைக்கு 10 வருட காலத்தில் மறுக்கவில்லை. குளோபல் சிஸ்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தில் வந்துவிட்டோம். அதனால் அந்த போட்டியாளர்களை நாடார்களையும் அதற்கு தயார் செய்து ஆன்லைனில் வணிகத்தில் நாங்களும் அதனுடைய போட்டியாளர்களை தயார் பண்ண வேண்டியது அடுத்த தலைமுறை நாடார் இளைஞர்களை தயார் செய்கின்ற பணியை நாடார் மகாஜன சங்கம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இல்ல, வெறும் கூட்டமைப்பு இல்லை, முழுக்க இந்த நாடார் சமுதாயத்திற்கு தேர்கின்ற தேர்தல் அறிக்கை. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கையில எங்கள்கிட்ட எல்லா சங்கங்கள்லையும் கேட்டாங்க. நாங்க அதனால ஒட்டுமொத்தமா நாடாருடைய தேர்தல் அறிக்கையா அரசாங்கத்திற்கு சமர்ப்பிக்கிறோம். எதிர்கட்சிக்கிட்டையும் கொடுப்போம், ஆளுங்கட்சிகிட்டையும் கொடுப்போம். அது அன்னைக்கு 22ஆம் தேதி எங்களுடைய நோக்கம் நாடார்கள் தேர்தல் அறிக்கை. கட்சி அரசியல் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ ஓட்டுக்கு ரூபாய்களையோ இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டாம். எங்கள் சமூகத்திற்குரிய உரிமைகளை
இந்த ஜாதி வாரி கணக்கெடுக்கப்பட்டு இந்த சமூகத்தில் என்ன நிலைமை இருக்கிறது, பின்தங்கியவர்களுக்கு எப்படி முன்னேற்ற வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். ஜி. கரிகோல்ராஜ், நாடார் மகாஜன சங்க பொதுச் செயலாளர். இந்த கேஸ் நடத்தியது ஹரிகரன், மண்டல தலைவர், வழக்கறிஞர் கணேஷ் பாண்டியன்.